श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सगस्रसाघोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதிநாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சேதழிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 8ஆம் பதிகம் 5ஆம் பாசுரம். ஓவாத்துயர்பிறவி உட்பட மற்றெவ்வயம் மூவாத்தனி முதலாய் மூவுலகும் காவலோன் மாவாகியாமையாய் மீனாய் மானிடமாம் தேவாதிதேவப் பிராணன் தீர்த்தனே. ஓவாத்துயர் பிறவி உட்பட மற்று எவ்வெவ்வையும் மூவாத்தனி முதலாய் மூவுலகும் காவலோன் மாகி ஆமையாய் மீனாயி மானிடமாம் தேவாதி தேவபிரான் என் தீர்த்தனே என்கின்றார் ஆழ்வார். எப்போதும் நீங்காத துக்கத்தை அளிப்பது பிறவி. அப்படிப்பட்ட பிறவி தொடங்கி உள்ளதான காத்தல் மற்றும் அழித்தல் போன்ற அனைத்து விதமான செயல்களையும் எப்பொழுதும் செய்தபடியும் 3 லோகங்களுக்கும் பாதுகாப்பாளன் என்றும் தேவர்கள் முதலான நித்தியசூரிகளுக்கும் நாயகன் என்றும் உள்ள என்னுடைய சர்வேஸ்வரன் உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஹயக்ரீவனாகவும் ஆமையாகவும் மனிதனாகவும் அவதரித்தவன் ஆவான் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில். ஓவாத்துயர் பிறவி உட்பட துக்கத்தை விளக்குதல் என்பது குறித்து 2ஆம் பத்தில் 8ஆம் பதிகத்தில் 2ஆம் பாசுரத்தில் நீந்தும் துயர் பிறவி என்று கூறினார். அதே இங்கு மீண்டும் கூறுகிறார். அங்கு யானைக்கு துன்பம் ஏற்பட்ட பின்னர் வந்தான், இங்கு அதுபோன்று விட்டு பிடிப்பதில்லை என்கிறார். பரமபதம் நீங்காத துன்பத்தை அளிப்பதான பிறவித் தொடக்கமாக உள்ள 5 மாறுதல்கள், அத்தகைய மாறுதல் கொண்ட பொருள்கள் ஆகிய அனைத்திற்கும் அவனே தனி முதல்வன். அவ்வாறெனில் அழிதலில்லாத அனைத்து பொருள்களுக்கும் தனி முதல்வன் என்கின்றார். அதில் அழிதல் இல்லாத பொருள் என்றால் பொருள்கள் அழிய அழிய மீண்டும் படைக்கப்படும் நிலை உள்ளதால் இவ்வாறு கூறுகிறார் ஆழ்வார். இவ்விதம் இவன் சோம்பல் ஏதும் கொள்ளாமல் படைத்தபடி உள்ளதன் காரணம் என்னவென்று அருளிச் செய்கின்றார். தன்னை வழிபட்டு அண்டி நிற்க வேண்டும் என்று எண்ணி உடல் உறுப்புகளை எம்பெருமான் எல்லோருக்கும் அளிக்கின்றான். அதனால் தான் அளித்த அவற்றை அதற்கு பயன்படுத்தாமல்
நம்போன்றோர் வேறு எதற்கோ பயன்படுத்தத் தொடங்கும்போது, சரி இப்போது இவன் தனது விருப்பப்படி நடக்கட்டும், நாளடைவில் இவன் இப்போது தன் விருப்பப்படி நடக்கட்டும், நாளடைவில் நாம் மெதுவாக இவனை திருத்தி நம் வழிக்கு கொண்டு வருவோம் என்று எண்ணி அனுமதி அளித்து ஏதும் செய்யாமல் இருந்து விடுகின்றான். விவசாயி ஒருவன் இந்த நிலம் ஒரு சமயம் விளைவித்து அனைத்தும் பதறாய்ப் போய்விட்டதே என்று எண்ணி அந்த நிலத்தை கைவிடாமல் மீண்டும் மீண்டும் பயிர் செய்வது போன்று எம்பெருமானாகிய இவனும் இன்று இல்லை என்றால் ஏதோ ஒரு காலத்திலே நம்மிடம் வருவான் என்று எண்ணியபடி மீண்டும் மீண்டும் படைத்தபடி உள்ளான் என்கின்றார். இவ்விதம் இவன் படைத்து காப்பாற்றுவது எத்தனை தொலைவுக்குள் பகுதி என்றால், ஓரிடமல்ல ஈரிடமல்ல மூவுலகுக்கும் காவலோன் என்கின்றார். படைக்கப்படும் அனைத்து உலகங்களுக்கும் என்று கூறுகின்றார். பூமிக்கு கீழே கீழ் உலகம், பூமிக்கு கீழே உள்ள 7 லோகங்கள், அதன் பிறகு மேலோகம், பூமிக்கு மேலே உள்ள 6 உலகங்கள், நடுவில் உள்ள உலகம் அதாவது பூமி. 3 என்பது கிருதகம், அக்கிருதகம், கிருதாக்ஜதம் என்பதாகும். முதலில் கூறப்படுவது கிருதகம் என்றால் உண்டாக்கப்பட்டு பின்னர் அழிவதான பூலோகம், புனர்லோகம், ஸ்வர்லோகம். அக்கிருதகம் என்று இரண்டாவது கூறப்பட்டது உண்டாக்கப்படாதது, அழியாதது, ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் ஆகியவை. மூன்றாவது கிருதாக்ஷதம், உண்டாக்கப்பட்டும் உண்டாக்கப்படாமலும் அழிந்தும் அழியாமலும் உள்ள மகர்லோகம். காவலோன் சாஸ்திரங்களை அளித்து அதன் மூலம் நியமித்து காப்பாற்றும் கர்மங்களுக்கு வசப்பட்டவர்கள் வசிக்கும் இடத்திலே அயக்ரீவனாக அவதரித்தான் அல்லவோ. சாஸ்திரங்களை உணர்த்தவல்ல ஆமையாகினானே, மீனாகினானே, ராமனாக, கிருஷ்ணனாக, மனிதனாக அவதரித்தானே. மிகவும் இனிமையான பல பொருள்கள் உள்ளபோது தாழ்ந்தவற்றை விரும்புபவர்கள் போன்று சர்வேஸ்வரனாகிய தானும் உலக விஷயங்களிலே விரும்பிச் சென்ற என்னை அவற்றை நான் அகற்றி சர்வேஸ்வரனான தன்னை மட்டுமே விரும்பும்படியாக மன தூய்மையை எனக்கு ஏற்படுத்திய தூய்மையாளன் என்று இப்பாசுரத்தில் ஆழ்வார் கூறுவதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று காண பேசுகிறோம். எம்பெருமான் திருவடிகளே சாரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சாரணம், எம்பார் திருவடிகளே சாரணம்.